ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. நான் தான் கேஎம் ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியில் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது வந்து அரை நிமிஷம் தான் ஓடுதுங்கிறனால என்னால் அதில் முழு விளக்கம் தர முடியலை. இப்போ நான் சொன்னதிலே எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும், எதுலேருந்து கட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அரை நிமிஷம் தான் அது ஓடும். இப்போ நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் விஷயம் வந்து எந்திரிச்ச உடனே ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க, ஏசியை ஆஃப் பண்ணாதீங்க, அலாரம் அடித்தா கூட அலாரத்தை ஆஃப் பண்ணாதீங்க. எந்திரிச்சோடனே முதல்ல லைட்டை போடுங்க. லைட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் அலாரத்தை ஆஃப் பண்ணலாம், அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணலாம். உடனடியாக நீங்கள் படுத்துருக்கிற பாய் படுக்கையை எடுத்து சுருட்டி ஒரு ஓரமாக வச்சிடணும். இந்த லைட்டை போடுறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா, எடுத்த உடனே எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்கே வராது. எதுவாக இருந்தாலும் விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு வரும். ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கள், இது அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் அந்த பாய் படுக்கையை எடுத்து எதுக்காக நம்ம மடித்து வைக்க சொல்கிறேன் உடனடியாக அப்படின்னா, எக்காண்ட்டை மட்டும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் படுப்போம், 1 மணி நேரம் படுப்போம்னு மறுபடியும் அந்த படுக்கையில் படுக்க சொல்லும். ரெண்டாவது, இது வந்து மூதாதையர் சொன்ன மாதிரி பார்த்தா, இரவு பூரா நம்ம படுத்திருந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சவத்துக்கு சமானம், அதாவது இறந்த ஒரு பிணத்துக்கு சமானம். ஸோ நம்ம எந்திரிச்ச உடனே அதை எடுத்து மடித்து வச்சிடணும். அப்போது அந்த இடத்துல வந்து மூதேவி வந்து படுக்காது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொன்னது. ஆனால் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. மறுபடியும் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக நேரம் படுப்போம் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனமும் சோர்வும் உடம்புல வந்துடும். அதுக்காக தான் உடனடியாக போய் ஜில்லுன்னு தண்ணீர் எடுத்து மூஞ்சி கழுவி கை கால் கழுவ சொல்கிறேன். நீங்கள் பல் தேய்ச்சிறதுங்கிறது 2ஆம் பட்சம், அதுக்கப்புறம் கூட நீங்கள் பல் தேய்க்கலாம். ஆனால் முதல்ல எடுத்த உடனே மூஞ்சியில் ஜில்லுன்னு தண்ணி படணும், மூஞ்சியில் கை காலில். ஏன்னா நைட்டு போகிற அந்த நரம்புகள் வந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கும். ஏன்னா அசையாமல் இருந்த உடம்பு அது காலம்புற ஒரு புத்து உணர்ச்சி வரும். இதனால் வந்து 3 விஷயமும் நம்ம செஞ்சிட்டோம். 10 நாளைக்கு இதே மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை தான் வருமே ஒழிய நிச்சயமாக வந்து எதையுமே வந்து நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இது வந்து இன்னும் பலன் தெரிலங்கிற மாதிரி தெரியும். 10 நாள் செஞ்சு பார்த்துருக்குன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இந்த 10 நாளில் நடக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நான் வந்து யூடியூப்பில் என்னுடைய இந்த நட்சத்திர பிரகாரம் ஏகப்பட்ட சந்திராஷ்டம வீடியோலாம் போட்டுட்டு வரேன். விரும்புகிறவங்க பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ நான் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் போடுவேன். நிச்சயமாக அடுத்த தரம் வேறு ஒரு தலைப்பில் பார்ப்போம். எல்லோருக்கும் என் ஆன்மீக வணக்கங்கள். நன்றி. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. நான் தான் கேஎம் ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியில் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது வந்து அரை நிமிஷம் தான் ஓடுதுங்கிறனால என்னால் அதில் முழு விளக்கம் தர முடியலை. இப்போ நான் சொன்னதிலே எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும், எதுலேருந்து கட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அரை நிமிஷம் தான் அது ஓடும். இப்போ நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் விஷயம் வந்து எந்திரிச்ச உடனே ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க, ஏசியை ஆஃப் பண்ணாதீங்க, அலாரம் அடித்தா கூட அலாரத்தை ஆஃப் பண்ணாதீங்க. எந்திரிச்சோடனே முதல்ல லைட்டை போடுங்க. லைட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் அலாரத்தை ஆஃப் பண்ணலாம், அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணலாம். உடனடியாக நீங்கள் படுத்துருக்கிற பாய் படுக்கையை எடுத்து சுருட்டி ஒரு ஓரமாக வச்சிடணும். இந்த லைட்டை போடுறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா, எடுத்த உடனே எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்கே வராது. எதுவாக இருந்தாலும் விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு வரும். ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கள், இது அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் அந்த பாய் படுக்கையை எடுத்து எதுக்காக நம்ம மடித்து வைக்க சொல்கிறேன் உடனடியாக அப்படின்னா, எக்காண்ட்டை மட்டும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் படுப்போம், 1 மணி நேரம் படுப்போம்னு மறுபடியும் அந்த படுக்கையில் படுக்க சொல்லும். ரெண்டாவது, இது வந்து மூதாதையர் சொன்ன மாதிரி பார்த்தா, இரவு பூரா நம்ம படுத்திருந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சவத்துக்கு சமானம், அதாவது இறந்த ஒரு பிணத்துக்கு சமானம். ஸோ நம்ம எந்திரிச்ச உடனே அதை எடுத்து மடித்து வச்சிடணும். அப்போது அந்த இடத்துல வந்து மூதேவி வந்து படுக்காது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொன்னது. ஆனால் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. மறுபடியும் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக நேரம் படுப்போம் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனமும் சோர்வும் உடம்புல வந்துடும்.
அதுக்காக தான் உடனடியாக போய் ஜில்லுன்னு தண்ணீர் எடுத்து மூஞ்சி கழுவி கை கால் கழுவ சொல்கிறேன். நீங்கள் பல் தேய்ச்சிறதுங்கிறது 2ஆம் பட்சம், அதுக்கப்புறம் கூட நீங்கள் பல் தேய்க்கலாம். ஆனால் முதல்ல எடுத்த உடனே மூஞ்சியில் ஜில்லுன்னு தண்ணி படணும், மூஞ்சியில் கை காலில். ஏன்னா நைட்டு பூரா அந்த நரம்புகள் வந்து அப்படியே சோர்ந்து போயிருக்கும், ஏன்னா அசையாமல் இருந்த உடம்பு. அது காலம்புற ஒரு புத்து உணர்ச்சி வரும். இதனால் வந்து 3 விஷயமும் நம்ம செஞ்சிட்டோம். 10 நாளுக்கு இதே மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை தான் வருமே ஒழிய நிச்சயமாக வந்து எதையுமே வந்து நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இது வந்து இன்னும் பலன் தெரிலங்கிற மாதிரி தெரியும். 10 நாள் செஞ்சு பார்த்துருக்குன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இந்த 10 நாளில் நடக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நான் வந்து யூடியூப்பில் என்னுடைய இந்த நட்சத்திர பிரகாரம் ஏகப்பட்ட சந்திராஷ்டம வீடியோலாம் போட்டுட்டு வரேன். விரும்புகிறவங்க பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ நான் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் போடுவேன். நிச்சயமாக அடுத்த தினம் வேறு ஒரு தலைப்பில் பார்ப்போம். எல்லோருக்கும் என் ஆன்மீக வணக்கங்கள். நன்றி.